திருப்பதி நம்முடைய சாமி, நம்முடைய எல்லை. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். வடக்கே வேங்கடம், தெற்கே குமரி, இவற்றுக்கு இடைப்பட்ட தமிழ் பேசுகின்ற நிலம். சிறப்பு. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். வேங்கடத்தை விட்டுட்டாங்க. நம்ம இந்தியாவை பிரித்த போது, மாநிலங்களாக பிரித்த போது வேங்கடத்தை விட்டு விட்டார். ரொம்ப அநியாயம். அந்த மலை நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் வடக்கு. குமரி எல்லை இன்னும் தெற்கு எல்லையாக இருக்குது. வடக்கு எல்லை திருத்தணியாக ஆகிவிட்டது. அது வடக்கே தான் இருந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆட்கள், இந்த தேசிய கட்சி எல்லாம் ஒரு தேசம்தான் என்று கருதிய அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். எல்லாம் ஒரு தேசம்தான். என்ன பெரிய நம்ம என்ன வேங்கடத்தை பாகிஸ்தானுக்காக கொடுத்துட்டோம். வேங்கடம் இந்தியாவில் தானே இருக்குது என்று பேசினால் என்ன விளங்கும்? இப்பொழுது இந்த தெலுங்கு பேசுகிறவனுக்கு ஒரு கட்சி வைப்பது போல அது அந்த மாதிரி சரியில்லை. அது எப்படி சரியில்லையோ அது மாதிரி வேங்கடம் என்ன பாகிஸ்தானுக்காக கொடுத்து விட்டோம்னா கடைசியில் தெலுங்குனுக்கு கொடுத்து நான் என்னென்னு சொல்கிறேன், வேற்றுமை இல்லை. அவன் தனியாக ஆகிறான். நம்முடைய எல்லை போய்விட்டது. நம்முடைய எல்லை போய்விட்டது. நல்லதாக இருந்தால் கெட்டதாக இருந்தால் அண்ணன் தம்பி 4 பேர் 4 தனி குடும்பமாக இருப்பான். அது மாதிரி தான் தெலுங்கு தனி குடும்பமே தவிர, இங்கே வாழ்கிற தெலுங்கு மக்கள் தங்களை அயன்மணிப்படுத்தி கொள்ளக்கூடாது. தமிழோடும் தமிழ் இனத்தோடும் நீங்கள் தமிழ் பெற்ற பிள்ளை தான். நீங்கள் பீகாரி இல்லை, அசாமியன் இல்லை, ஒரியன் இல்லை. ஆகவே தெலுங்கன் நமக்கு அந்நியமானவனும் இல்லை. அந்த வேற்றுமைப்படுத்துகின்ற போக்கு கூடாது. இந்த சீமான் போன்ற அரைவேக்காரர்களுடைய கருத்து, அந்த பவன் கல்யாண் மாதிரி உள்ளவர்கள் அந்த ஓட்டுக்களை சேகரித்து விடுவார்களே. ஆனால் கடைசியிலே இந்த வேற்றுமை வந்துவிடும். நீ நாடாளக்கூடாது, நீ மந்திரியாகக்கூடாது, நீ இங்கே வாக்கு பெறக்கூடாது என்ற எந்த ஒன்றிலும் நீங்கள் கொஞ்சமாகத்தான் இருப்பீர்கள். மொத்தமாக எண்ணுகின்ற வாக்கு வேறே தவிர, அதனால் வீணாக போய்விடும். இந்த மாதிரியான சிந்தனையோடு யாரையும் வரவிடாதீர்கள். அதுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்களே, அது நீங்கள் எப்படி? யார் கொடுக்குறா? யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல. பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அவங்க கூடயும் சேர்த்து தூக்குவேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் பணம் கொடுத்து கொண்டாடுவேன். அவ்வளோதான். தமிழ் மக்களை உடைத்து விட வேண்டும். தெலுங்கனாக உடைக்க வேண்டும், தமிழனாக உடைக்க வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய கொள்கை. நம்ம இந்து என்றால் ஒப்புக்கொள்ள மாட்டேன். எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை வர வச்சிடணும் அப்படிங்கிற திட்டம் போடுறாங்க. பாரதிய ஜனதாவோட கொண்டாடுறேன். வேற என்ன? நான் சொல்லுகிறேன், தமிழ் மொழி நான் பின்பற்றுவது காந்தியை. ஆனாலும் என்னுடைய கொள்கை மொழி இன வழி கொள்கை தான். கண்டிப்பாக. அது மாதிரி வேறுபடுத்தி தெளிவாக அறிவதற்கு மக்களுக்கு அறிவு வேண்டும். பெரியார் இந்து மதம் உன்னுடைய மதமில்லை என்று சொல்ல தவறியதினாலேயே பாரதிய ஜனதா கட்சி இங்கே மாநாடு நடத்துகிறது. இந்த பவன் கல்யாண் இங்கே வரக்கூடாது என்று நான் தான் சொல்லுகிறேன். கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயிங் ஸ்கின் நேச்சுரலா. கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ்.